விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த அரசினர் மேல்நிலைப்பள்ளி சிப்பிப்பாறை இந்நாள் மாணவன் முன்னாள் மாணவராகிய திருப்பதி வெங்கடசாமி அவர்களை நான் நன்றிகளை கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். சார், உங்களிடம் தான் சார் ஒரு கேள்வி கேட்கணும். குரூப் 1 எழுதி பாஸ் பண்ணுறவங்களுக்கும் ஐஏஎஸ்ன்னு தான் கலெக்டர்னு தான் சொல்கிறாங்க, யூபிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ணுறவங்களுக்கும் கலெக்டர்னு தான் சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் காமன் டிஃப்ரென்ஸ் என்னது சார்? எந்த படித்தா எந்த கலெக்டர் பதவி போகலாம்? இதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். ஆனால் மிகவும் பொருத்தமான நபர் வந்து பழனிசாமி ஐயா அவர் சொல்லிட்டோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம செல்வன் சார் சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷனில் அண்டர் 312 வந்து நீங்கள் வந்து எப்படி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, ரைட்டா? இப்போ அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து நம்ம வந்து நீங்கள் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணி டாப் ரேங்க் ஆகி நம்மளுடைய ரேங்க் படி நம்மளுடைய சாய்ஸ் படி அதெல்லாம் நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டீட்டெயிலான ஒர்க் அது. ஸோ நம்ம வந்து சப்போஸ் உங்களுக்கு ஹோம் கேடர் கிடைக்கி வேறு இப்போ வந்து செல்வன் சார் மாதிரி வேறு ஒரு ஸ்டேட் கேடர் உங்களுக்கு அலாட் ஆகிடுது. யூ ஆர் ஆல் இண்டியா சர்வீஸ் மேன், யூ ஆர் IAS. இது வந்து டைரெக்டாக சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணுறதில்ல யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில். பட் அதே மாதிரி குரூப் 1 பாஸ் பண்ணி வரவங்க இல்லையா, ஐஏஎஸ் இருக்குது ஐபிஎஸ் இருக்குது, அதே மாதிரி குரூப் 1 பாஸ் பண்ணியும் ஐஏஎஸ் இருக்குது ஐபிஎஸ் இருக்குது. சரி, குரூப் 1க்கும் சிவில் சர்வீஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, குரூப் 1ல் ஸ்டேட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு இட்ஸ் கால்டு ஃபீடர் சர்வீஸ் ஆர் 50% ஸ்டேட் சென்ட்ரலில் இருந்து வந்தாலும் 50% ஸ்டேட் சப்ளை கொடுக்கணும். அப்போ என்ன நடக்குன்னா, அந்த 50% போஸ்ட் இப்போ சப்போஸ் 500 போஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஐஏஎஸ் இருக்குன்னா ஒரு 250 பேர் வந்து தே வில் பி ஃப்ரம் தி தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி ஆட்கள் எடுத்தவங்களா இருப்பாங்க. 250 பேர் வந்து சென்ட்ரல்லேருந்து எடுத்தவங்களா இருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு டைம் வந்து ப்ரொபோர்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். சரி, கம்மிங் டு தி டிஎன்பிஎஸ்சி. அப்போ டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணையில் மொத்தம் 7-8 போஸ்ட் இருக்குது. இப்போ வந்து டெப்டி கலெக்டர்னு இருக்குது இல்லையா, தென் டிஎஸ்பின்னு இருக்குது, அதே மாதிரி டிஆர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்ன்னு இருக்குது, தென் டெப்டி ரெஜிஸ்ட்ரார் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் அண்ட் சேஃப்டி சர்வீஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜிஎஸ்டின்னு இருக்குது. இப்போ இந்த எல்லா போஸ்ட்டுமே வந்து இட் கம்ஸ் அண்டர் தி குரூப் 1. இந்த குரூப் 1ல் நீங்கள் டிசி ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, டெப்டி கலெக்டர் ஆனீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு டாப் போஸ்ட். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஒரு 2 வருஷம் முடிஞ்ச பிறகு யூ வில் பி போஸ்டட் அஸ் அ ஆர்டிஓ, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அதாவது கோட்டாட்சியர்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இது டைரெக்டாக ஐஏஎஸ் வர்றவங்க தே ஆர் கால்டு சப் கலெக்டர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் வேலை ஒன்று, பேர் வேறு. அதே மாதிரி வென் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கோஸ் ஃபார் அ ட்ரைனிங், இப்போ வந்து ஒரு ஆள் செலக்ட் ஆகி இங்கே அலாட் ஆகி இங்கே வந்து தமிழ்நாடு கேட்டுக்கு வராங்கன்னா அவங்க வந்து ட்ரைனிங் பீரியடில் தே ஆர் கால்டு அசிஸ்டன்ட் கலெக்டர்ஸ். பட் அதே ட்ரைனிங் பீரியடில் நம்ம குரூப் 1 ஆஃபீஸருக்கு பேர் டெபுட்டி கலெக்டர். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இங்கே ஒரு வேரியேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நார்மலாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரொமோஷன் லெவல் இருக்குது, அவனியும் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மினிமம் 10 ஆண்டுகள் மேக்ஸிமம் 15 ஆண்டுகளில் இப்போ நீங்கள் குரூப் 1 பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூ வில் கெட் கன்ஃபர்ட், இட்ஸ் கால்டு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆர் டிஎஸ்பியிலேருந்து கன்ஃபர்ட் ஐபிஎஸ். அடுத்து நீங்கள் கேட்கலாம், சார் பவர் ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பர் சேம், நோ ப்ராப்ளம். ஒரே பிரச்சனை என்னென்னா, ஒரு 21 வயசு 22 வயசில் டைரக்ட் ஒரு ஐஏஎஸ் ஆகிறதுக்கும் குரூப் 1ல் பாஸ் பண்ணி மறுபடியும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஒரு 8-10 வருஷம் நம்ம வந்து தேர் வில் பி a சீனியாரிட்டி டிஃப்ரென்ஸ். இதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி வேறு எந்த ஃபங்க்ஷனலில் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது, அந்த சீனியாரிட்டி டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு சிச்சுவேஷன், சப்போஸ் ஒருத்தர் 31 வயசில் ஐஏஎஸ் ஆகிறாரு, தமிழ்நாடு கேடருக்கு வரார். அதே டைமில் ஒரு 21-22 வயசில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ டிசி ஆகிறாங்க. எனக்கு தெரியும், எங்களுடைய கல்லூரி மாணவி 2019ஆம் ஆண்டில் அந்த பொண்ணு பேர் யுரேகா, பேரை பாருங்கள் யுரேகா. ஸோ சி வாஸ் த செகண்ட் ரேங்க் தமிழ்நாட்டில், சி வாஸ் ஜஸ்ட் 22. இப்போ 22 வயசில் அந்த பொண்ணு டிசி அங்கே ஆகிறதுக்கும் 31 வயசில் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகி தமிழ்நாடு வர்றதுக்கும் போத் ஆர் சேம், தே வில் மீட் டுகெதர். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் யூபிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ் ஆகலை, யூ மே கெட் எனி ஸ்டேட், ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போகலாம். ஆனால் டிசிஐ ஐஏஎஸ் ஆகலை 100% யூ ஆர் இன் யுவர் ஹோம் ஸ்டேட், ரைட்? ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட விளக்கமான நான் பேசலாம், நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஐ திங்க் தட்ஸ் எனஃப். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.